இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் இப்போது ப்ரிவியூவில் பார்த்த இந்த ஒரு வீடியோவை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்கள் ஃபோட்டோவை ஆட் பண்ணி உங்கள் மொபைல் ஃபோனில் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். இப்போது நம்ம இந்த வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு ரெண்டு ஆப் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அலைட் மோஷன், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அடாப் எக்ஸ்பிரஸ்ங்கிறது. ஸோ ஓகேவா, அலைட் மோஷனை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடாப் எக்ஸ்பிரஸ்ங்கிற இந்த ஆப் எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா, நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜோடைய பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி பிஎன்ஜி இமேஜை வந்து மாற்ற போகிறோம். அதுக்காண்டி தான் அந்த ஆப் வந்து பயன்படுத்த போகிறோம். ஸோ ஓகேவா, அதை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோவை எடிட் பண்ணுறது ரொம்பவுமே ஈஸி தான். வெறும் மூணு ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை நம்ம கம்ப்ளீட்டாகவே எடிட் பண்ணி முடிச்சிடலாம். இப்போது ஸ்டெப் 1ல் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய இமேஜோட சைஸை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 1ல் வந்து சேஞ்ச் வந்து பண்ண போகிறோம். 4:5 உங்களோட இமேஜோட சைஸை நம்ம வந்து சேஞ்ச் வந்து பண்ண போகிறோம். இது வந்து ஸ்டெப் 1. இப்போது ஸ்டெப் 2ல் என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நீங்கள் 4:5 இமேஜை சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க ஓகேவா, அதோடைய பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி பிஎன்ஜி இமேஜை வந்து மாற்ற போகிறோம். இது வந்து ஸ்டெப் 2. இப்போது ஃபைனலாக ஸ்டெப் 3ல் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம அலைட் மோஷன் ஆப்பில் வீடியோ வந்து எடிட் வந்து பண்ண போகிறோம். எல்லாத்தையும் நான் வீடியோவில் தெளிவாக வந்து சொல்கிறேன். நான் சொல்கிற ஸ்டெப்பை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம எப்போதும் போல் ஸ்டெப் 1ல் இருந்தே போயிடுவோம். இப்போ ஸ்டெப் 1ல் நான் என்ன சொன்னேன், நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய இமேஜோட சைஸை 4:5 சேஞ்ச் பண்ண சொன்னீங்களே, அது எப்படிங்கிற பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற அலைட் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணக்கப்புறம் கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் 3வது இருக்கிற இந்த 4:5ங்கிற இந்த ரேஷியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் இருக்கும், அது இருக்கிறதுலே ஹை குவாலிட்டி வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ரேட் இருக்கும், அது இருக்கையிலே ஹை கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் இருக்கும், அது நம்மளுக்கு எந்த கலர் இருந்தால் ப்ராப்ளம் கிடையாது. நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் 4:5 ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு சேவ் பண்ண போகிறோம். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் செகண்டில் இருக்கிற மீடியாங்கிற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா வியூ ஆல் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு பிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து அடையிடும். இப்போ நம்மளுக்கு பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த ஒயிட் கலர் லேயர் வந்து தெரியக்கூடாது. அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ் மட்டும்தான் இருக்கணும். இப்போ உங்களோட இமேஜை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணுறதுக்கு உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் மேலிருந்து 5வது ஆப்ஷன் ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி வந்து ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து ஜூம் ஆயிரும். நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி உங்களோட இமேஜுக்கு இன்னும் கொஞ்சம் ஜூம் தேவைப்பட்டால் ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட இமேஜ் இதே மாதிரி மூவ் பண்ணி உங்களோட பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ண போகிறீங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஷேர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலிருந்து 3வது கரண்ட் ஃப்ரேம் அஸ் பிஎன்ஜின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கான் வந்து கேட்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இமேஜ் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணுங்கிறத நான் வந்து சொல்லிட்டேன். நான் சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி உங்களுடைய அடுத்தடுத்த இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அந்த எல்லா இமேஜையும் 4:5 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேம் மெத்தட் தான். இந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு மேலே உள்ள டெலிட் ஐக்கனை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஃபஸ்ட்டு எப்படி இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடணும். சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு 5-6 இமேஜோட சைஸை மட்டும் இதே மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஸ்டெப் 1ல் எப்படி இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணுங்கிறத நான் வந்து சொல்லிட்டேன். நான் சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்களோட இமேஜோட சைஸை 4:5 வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. இப்போ நம்ம ஸ்டெப் 2 வந்து எடிட் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு நான் சொன்ன மாதிரி ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அடாப் எக்ஸ்பிரஸ்ங்கிற இந்த ஆப் வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ரிமூவ் பேக்ரவுண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் அப்போடு இமேஜுங்கிற இந்த ஆப்ஷன் லைட்டை டச் பண்ணாலே போதும், உங்களோட கேலரி போகும். நீங்கள் உங்களோட கேலரி போய்க்கோங்க. அதில் நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண அந்த இமேஜ் எல்லாமே அலைட் மோஷன்ங்கிற ஃபோல்டரில் வந்து சேவ் ஆயிருக்கும். நீங்கள் அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட இமேஜ் நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண 4:5 சேஞ்ச் பண்ண அதில் ஒரு இமேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் உள்ளே ஆட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆக ஆரம்பிக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதே மாதிரி வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகிட்டு இதே மாதிரி வந்து பிஎன்ஜி இமேஜ் வந்து கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஐக்கான் இருக்கும், இதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு எப்போதும் போல் நீங்கள் டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க.
ஓகே, இப்போ ஸ்டெப் 2ல எப்படி பேக்ரவுண்டோட இமேஜ், அதாவது உங்களோட இமேஜோட பேக்ரவுண்டை எப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு பிஎன்ஜி இமேஜை எப்படி மாற்றணுங்கிற சொன்னேன். நான் சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நீங்கள் 4:5 சேஞ்ச் பண்ண அந்த எல்லா இமேஜோடைய பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் பிஎன்ஜி இமேஜை மாற்றி நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக ஸ்டெப் 1ஐயும் ஸ்டெப் 2ஐயும் எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம எடிட் பண்ண போகிறது ஸ்டெப் 3, அதாவது ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வீடியோ எடிட் பண்ணுங்கிறத நான் வந்து சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஃபுல் ப்ராஜெக்ட் வந்து தேவைப்படும். அதை நான் வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நான் கொடுத்துருக்கிற அந்த ஃபுல் ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு உங்களுடைய அலைட்மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் ப்ரீசெட் லிங்க் நான் கொடுத்துருக்கேன். ப்ரீசெட்டுடைய QR கோடு நான் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எது சப்போர்ட் ஆகுதோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட அலைட்மோஷன் ஆப்பில் ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்க அந்த ஃபுல் ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல் ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணக்கப்புறம் நான் கொடுத்துருக்கிற அந்த ஃபுல் ப்ராஜெக்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ஃபுல் ப்ராஜெக்டில் நான் எல்லாமே ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். இதை நீங்கள் என்னென்ன சேஞ்ச் பண்ணுங்கிறத மட்டும்தான் நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 6 குரூப் வந்து கொடுத்துருக்கேன். இந்த 6 குரூப்புக்குள்ளே தான் நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணுறதும் லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணுறதும் பண்ண போகிறீங்க. எல்லாத்தையும் நான் தெளிவாக வந்து சொல்லிடுறேன். இப்போது நீங்கள் அப்படியே ஃபுல் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணக்கப்புறம் அப்படியே கீழே வந்துக்கோங்க. கீழே வந்தக்கப்புறம் ஃபஸ்ட்டு குரூப் 1 இருக்கா, அந்த குரூப் 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா எடிட் குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிஎன்ஜி இமேஜ் எல்லாமே நான் ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4:5 இமேஜ்னு இருக்கா, 4:5 இமேஜ் பிஎன்ஜின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த 4:5 இமேஜுங்கிற அந்த இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த கலர் ஐக்கான் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மீடியா ஐக்கான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள இந்த மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட கேலரிக்கு வந்து போகும். இப்போது மேலே உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண அந்த எல்லா இமேஜுமே அடாப் எக்ஸ்பிரஸ்ங்கிற அந்த ஃபோல்டரில் வந்து சேவாக இருக்கும். அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணியிருப்பீங்க, ஓகேவா? அந்த இமேஜ் உங்களுக்கு உள்ளே வந்து ஆடாக இருக்கும். அதில் ஒரு இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க இமேஜ் பதிலாக உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து சேஞ்ச் ஆயிருச்சா? அவ்வளோதான். இப்போ நம்ம கீழே உள்ள இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போது நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லிரிக்ஸ் நான் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். அந்த லிரிக்ஸுக்கு தேவையான எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். நீங்கள் அந்த லிரிக்ஸில் என்ன சேஞ்ச் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த லிரிக்ஸுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற ஃபாண்டோடைய டவுன்லோட் லிங்க் நான் எப்போதும் போலமே ஃபுல் ப்ராஜெக்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபாண்ட் லிங்க் நான் வந்து கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட் நான் கொடுத்துருக்க அந்த லிரிக்ஸோடைய ஃபாண்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணக்கப்புறம் அதை எப்படி உங்களோட அலைட்மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணுங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ நான் கொடுத்துருக்கிற நீங்கள் வந்து லிரிக்ஸோடைய ஃபாண்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க, ஓகேவா? அதை எப்படி இம்போர்ட் பண்ணுங்கிற பார்த்தலாம். நான் கொடுத்துருக்க லிரிக்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள எடிட்டர்ஸ்ங்கிற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே ஃபாண்டு கிட்ட உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வியூ ஆல் ஃபாண்டுங்கிற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் 3 டாட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள இம்போர்ட் ஃபாண்டுங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்கள் மொபைலில் இருக்கிற டவுன்லோட்ஸை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நான் கொடுத்துருக்க ஃபாண்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க, அது எந்த இடத்துல இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபாண்ட் எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்ததுக்கப்புறம் அந்த ஃபாண்ட் மேலே ஒரு டச் பண்ணாலே போதும், உங்களுக்கு அந்த லிரிக்ஸோடைய ஃபாண்ட் உள்ள வந்து ஆட் ஆயிரும். இந்த இடத்துல இம்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷன் வந்து ஆஃபில் இருந்தால் அதை மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணக்கப்புறம் நீங்கள் உங்களோட அந்த இம்போர்ட் பண்ண அந்த ஃபாண்டில் லைனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ரீசெண்டாக இம்போர்ட் பண்ண அந்த ஃபாண்ட் உள்ள வந்து ஆட் ஆயிருக்கும். அந்த ஃபாண்டை பார்த்து கரெக்டாக நீங்கள் டச் பண்ணாலே போதும், உங்களுக்கு அந்த லிரிக்ஸோடைய ஃபாண்ட் உள்ள வந்து ஆட் ஆயிரும். ஆட் ஆகிட்டு லிரிக்ஸோட ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும், ஓகேவா? இப்போ நீங்கள் லிரிக்ஸோட ஃபாண்டை இம்போர்ட் பண்ணக்கப்புறம் லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகலாட்டி நீங்கள் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட்டு உங்களோட அலைட்மோஷன் ஆப்பை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா லிரிக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். அப்படி உங்களுக்கு லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகாட்டினா நீங்கள் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட்டு உங்களோட லிரிக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட்டர்ஸ் போயிட்டு உங்களோட லிரிக்ஸோட எண்டு போய்க்கோங்க. எண்டு போய்ட்டு ஒரு பேஸ் விட்டிங்கன்னா போதும், லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். அவ்வளோதான், ரொம்பவுமே சிம்பிள். நான் சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள், லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். நெக்ஸ்ட் நீங்கள் அப்படியே பேக் வந்துக்கலாம். இப்போது நம்ம குரூப் 1ல் என்ன பண்ணோம், அதாவது பிஎன்ஜி இமேஜ் ஆட் பண்ண வேண்டிய இடத்துல பிஎன்ஜி இமேஜ் ஆட் பண்ணும், லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணும். சேம் மெத்தட் தான் குரூப் 2லையும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 3ல் வந்து இமேஜ் எதுவுமே கொடுத்துருக்க மாட்டேன். அதுக்கு நீங்கள் லைட்டாக போயிட்டு உள்ளே போயிட்டு நீங்கள் லிரிக்ஸுக்கு அந்த ஃபாண்டை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு குரூப் 4 குரூப் 5, ஓகேவா? இந்த 4 குரூப்பில் மட்டும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் கொடுத்துருக்க பிஎன்ஜி இமேஜில் உங்களோட இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் இன்னொரு குரூப்பை கூட சொல்லி காட்டுறேன். குரூப் 2 செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. சேம் மெத்தட் தான். இப்போ
கீழே பார்த்தீங்கன்னா 4:5 இமேஜ் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட்டில் மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள மீடியா ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கேலரிக்கு வந்து போகும். எப்போதும் போல் நீங்கள் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி பிஎன்ஜி இமேஜை மாற்றின ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா நான் கொடுத்துருக்க இமேஜ் பதிலாக உங்களோட இமேஜ் வந்து சேஞ்ச் ஆகும். சேம் மெத்தடில் லிரிக்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு எடிட்டர்ஸ் போய்ட்டு நீங்கள் ஆட் பண்ண அந்த ஃபாண்ட் இந்த இடத்துல லைனில் ஆட் இருக்கும், அந்த ஃபாண்ட் மேலே ஒரு டச் பண்ணிங்கன்னா போதும் லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிடும். அவ்வளோதான். இப்போ எப்போதும் போல் நீங்கள் பேக் வந்துக்கோங்க. சேம் ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி எல்லா குரூப்லையும் நீங்கள் ஃபஸ்ட்டு லிரிக்ஸ் பிஎன்ஜி இமேஜை சேஞ்ச் பண்ணிக்கோங்க, லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச். இப்போ நான் சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி குரூப் 5 வரையா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிஎன்ஜி இமேஜை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் குரூப் 5 வரையா நான் கொடுத்த எல்லா இதுலேயும் குரூப்லையும் நீங்கள் உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணும்போது குரூப் 1 குரூப் 2 பார்த்தீங்களா, அந்த 2 குரூப்பில் மட்டும் சின்ன எரர் வரும். அந்த என்ன எரர்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த குரூப்போட எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீட் மார்க்குக்கு எண்டு வரை இருந்திருக்கும். நீங்கள் குரூப்போட இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு பேக் வரும்போது மட்டும் இதே மாதிரி வந்து அந்த குரூப்போட சைஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்கும். இதை எப்படி சால்வ் பண்ணு கேட்டிங்கன்னா, இப்போது ஃபஸ்ட்டு குரூப் 1ஓட எண்டோட பீட் மார்க் இருக்கா, இந்த குரூப் 1ஓட எண்டோட பீட் மார்க் இருக்கா, அந்த ஃபஸ்ட்டு குரூப் 1ஓடைய எண்டோடைய அந்த ஃபஸ்ட்டு பீட் மார்க் போய்க்கோங்க. அந்த குரூப் 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா 2 ஆரம் மார்க் இருக்கா, இந்த ஃபஸ்ட்டு ஆரம் மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு குரூப்போட எண்டோடைய ஃபஸ்ட்டு பீட் மார்க் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிரும். அவ்வளோதான். இப்போது நெக்ஸ்ட்டு செகண்ட் குரூப் இருக்கா, இந்த செகண்ட் குரூப்போடைய எண்டோடைய பீட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது, அந்த இடத்துக்கு போய்க்கோங்க. இப்போது குரூப் 2 செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு ஆரம் மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அதே அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆயிரும். அவ்வளோதான். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி விட்டு பாருங்களேன், அந்த ஃபஸ்ட்டு இருந்த எரர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இருக்காது. அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு அப்படியே ரைட்ஸ் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 6 இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப் போய்க்கோங்க. எப்போதும் மேலே பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் இருக்கும், லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் சேஞ்ச் ஆகிருந்தால் ஃப்ரீயாக விட்டுருங்க. அப்படி ஃபாண்ட் சேஞ்ச் ஆகலாட்டி எப்போதும் போல் உள்ளே போயிட்டு நீங்கள் ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் அண்ட் மாஸ்க் ஒன்று இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்கும், அதை நீங்கள் டச் பண்ண வேண்டாம். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா 4:5 இமேஜ் 4:5 இமேஜும் கொடுத்துருக்கேன்னா அந்த எல்லா இடத்துலையும் நீங்கள் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண பிஎன்ஜி இமேஜை 1 by 1 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொடுத்துருக்க அந்த எல்லா பிஎன்ஜி இமேஜ்லையும் இதே மாதிரி உங்களோட இமேஜை 1 by 1 சேஞ்ச் பண்ணக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாகவே பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு நீங்கள் ப்ளே பண்ணி விட்டு பாருங்களேன். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த அந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்பவுமே ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி முடிச்சிடும். ஜஸ்ட் உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ண போகிறீங்க, லிரிக்ஸ்க்கு ஃபாண்ட் மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். வீடியோவை நம்ம கம்ப்ளீட்டாகவே எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்கள் இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சேவ் வந்து பண்ணிக்கலாம். சேவ் பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலே பார்த்தீங்கன்னா சேவ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோங்கிற ஆரம் மார்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷன் உங்களுக்கு தேவையான குவாலிட்டி வந்து கொடுத்துக்கோங்க. ஃப்ரேம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கொடுத்துக்கோங்க. குவாலிட்டி கம்மியாக இருந்தால் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டுட்டு எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண உங்களோட வீடியோவை சேவ் வந்து பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.